ஹே காய்ஸ், இன்னை வரைக்கும் நம்மளை கதற வைக்கிற ஆயிரக்கணக்கான வைரஸ் இருக்கு. அதுல நாயையும் நம்மளையும் வச்சு செய்யற ஒரு வைரஸ் ரேபிஸ். அதை பத்தி உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நாயை மட்டும் கதற விட ஒரு வைரஸ் அப்படின்னா அது பார்வோ தான். நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்த நாய் திடீர்னு வாந்தியும் லூஸ் மோஷனும் நிற்காம போகும். எது கொடுத்தாலும் சாப்பிடாது. நாமளும் ஏதோ நாம் கொடுத்த சாப்பாடு தான் சரியில்லை போலன்னு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கலில் எதையாவது ஒரு மருந்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம வேலையை நாம் பார்க்க போயிடுவோம். 2-3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நாயோட உடம்புல வெறும் எலும்பும் தோலும் மட்டும்தான் இருக்குன்னு. சரி, பிரச்சனை பெருசு போலன்னு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா டாக்டர் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு. தடுப்பூசி பற்றி தெரியாத நீலாம் என்னத்துக்கு நாயை வாங்கி வளர்த்துறன்னு. சரி, காசையும் கொடுத்துட்டு திட்டும் வாங்கிட்டு நாயை எப்படியோ காப்பாற்றினா போதுன்னு நினச்சி வீட்டுக்கு தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் நம்ம நாயோட உடம்புல உசுறு இல்லைன்னு. சரி, இதுக்கப்புறம் நாயை நம்ம வாழ்க்கையில் வளர்த்த வேணாம்னு நினைக்கும் போது தான் நம்ம வீட்டு வாழ்ந்துங்க நாய்க்குட்டி இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் தூங்குவேன் அப்படின்னு அடம் பிடிக்கும் போது நமக்கு வேற வழி இல்லை. நாம் 1க்கு 2 நாய்க்குட்டி வாங்கி அவங்களுக்கு கொடுப்போம். அந்த நாய்க்காவது நம்ம தடுப்பூசி போடுவோமே.